அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கான சமஷ்டிக்கு தமிழகம் உதவ வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இந்திய தூதுவரை 23 சந்திக்கும் தமிழ் தரப்பு. 2026 பொருளாதார நெருக்கடி ஏற்படாது. தெஹிவளை கொலை, முட்டியா கைது. மதுரை நுவர்லியா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய பல கிராமங்களுக்கு நிவாரண உதவிகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். தமிழர்களுக்கு சமஷ்டி தமிழகம் உதவ வேண்டும். இந்திய அரசையும் என் நிலைப்பாட்டை ஆதரிக்க வலியுறுத்த வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை மீது கணிசமான அழுத்தத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் விரும்பும் தமிழ் தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை, அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஆட்சி முறையை தீவை இந்தியாவினால் சாத்தியமாக்க முடியும் என நம்புகிறோம். தமிழக அரசாகவும் என் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இந்திய ஒன்றிய அரசையும் என் நிலைப்பாட்டை ஆதரிக்க வலியுறுத்த வேண்டுமென தமிழ் தேசிய பேரவை தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழக முதலமைச்சர் மூனா ஸ்டாலினிடம் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழக முதலமைச்சரை நேற்று வியாழக்கிழமை காலை சந்தித்த போது தமிழ் தேசிய பேரவை கையளித்த கடிதத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதுவரை 23ஆம் தேதி சந்திக்கும் தமிழ் தரப்பு. பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக விஸ்தரிக்கப்படாமை மற்றும் காங்கேசன்துறை துறைமுகத்தை வணிக ரீதியான துறைமுகமாக செயல்படுத்துவது தொடர்பில் இந்தியாவின் அழுத்தத்தை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்குவது தொடர்பில் தமிழ் பிரதிநிதிகளின் தலையீட்டில் கலந்துரையாடல் ஒன்று இம்மாதம் 23ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. 2026 பொருளாதார நெருக்கடி ஏற்படாது. வீழ்ந்தாலும் மீண்டெழுவோம். அமைச்சர் விஜித் ஹேரத். நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தத்தினால் 2026ஆம் ஆண்டு எந்தவித பொருளாதார நெருக்கடியும் ஏற்படாது என்பதுடன் எரிவாயு விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்படாது. பொருளாதாரம் ஸ்திரமாக உள்ளது. வீழ்ந்தாலும் சிறந்த முறையில் மீண்டெழுவோம். அதற்கான சக்தி எமக்குள்ளது என வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய அனர்த்த நிலைமைகள் குறித்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்தார். மதுரை நுவர்லியா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய பல கிராமங்களுக்கு நிவாரண உதவிகள். கல்முனை அனைத்து பள்ளிவாசல்கள் பொது நிறுவனங்கள் வழங்கின. சிரட்ட காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கல்முனை அனைத்து பள்ளிவாசல்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் ஒன்றிணைந்து திரட்டிய உலர் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகள் விநியோகத்தின் இத்திட்டம் நிறைவு பெற்றது. பொருட்களாகவும் நிதியாகவும் சேகரிக்கப்பட்ட இந்த நிவாரண உதவிகள் மதுரை மாவட்டம் மற்றும் நுவர்லியா மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளாகிய பல பின்தங்கிய கிராமங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. மதுரை ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் வழிகாட்டலில் மடுல் சீமை, பட்டவத்த, பதுல்ல, பிட்டிய, பாக்குடமுள்ள ஹாலியல்ல பகுதிகளுக்கும் மலையகத்தின் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கல்முனை அனர்த்த நிவாரண முகாமிசத்து பணிமனையின் தொண்டர்கள் நேரில் சென்று நிவாரணங்களை வழங்கி வைத்தார். தெஹிவளை கொலை, முட்டியா கைது. தெஹிவளை வனரதன வீதி பகுதியில் கடந்த 6ஆம் தேதி போதைப்பொருள் வர்த்தகரான அமிந்த பெரேரா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 துப்பாக்கிதாரிகளின் ஒருவர் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சமந்த பெரேரா என்னும் போதைப்பொருள் வர்த்தகரின் நெருங்கிய சகாக்களில் ஒருவரான சுதத் சந்தன என்கிற முட்டியா என போலீசார் தெரிவித்தனர். படவிட்ட அசங்க என்னும் குற்றவாளியை பழிவாங்குவதற்காக இந்த கொலையை சமந்த பெரேரா என்னும் குற்றவாளியை வழிநடத்தி உள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.